என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உன்னை தேடி வருவது இது 5வது முறை. நான் எதுவும் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. நீ கணக்கிட்டு பார்த்தால் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அப்பன் உன்னை தேடி வருவது இது 5வது முறை என்று. என் பிள்ளையே, இந்த முறை இந்த அப்பன் உனக்கு தருகின்ற வாக்கு, நீ உன் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை அடைந்துவிடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் எதை கேட்டாலும் அப்பன் எந்தவித கேள்வியும் கேட்காமல் என் பிள்ளை ஆசைப்பட்டு விட்டதே என்று நினைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் கொடுத்து விட்ட பிறகு அதை சரியாக பயன்படுத்துவது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் நீ மறந்துவிட வேண்டும். இந்த அப்பனை பார்த்து விட்டவுடன் என் பிள்ளைக்கு மனதிற்குள் வீரம் வந்து விட்டதல்லவா? இன்று நாம் நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் நாம் செய்து முடித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்து விட்டதல்லவா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நம்மால் தாங்கிவிட முடியும். ஏனென்றால் நம்மோடு நின்று கொண்டிருப்பது நம் கருப்பன் அல்லவா? இந்த நம்பிக்கை என் பிள்ளை உனக்குள் இருந்துவிட்டால் அப்பன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன். சில நேரங்களில் நீ கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்களை அப்பன் ஒரே நாளில் நடத்தி காட்டுவேன். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தரப்போகின்ற மிக பெரிய பரிசாகும். நான் உன்னை காண வருவதே நீ செய்த மிக பெரிய பாக்கியத்தின் காரணமாகத்தான். நீ நினைக்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையையே பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றேனே, நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்து புண்ணியத்தை தேடுவது என்று. என் பிள்ளையே, நீ உன்னை அறியாமலேயே பல புண்ணியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிரினங்களுக்கு நீ உணவளித்து கொண்டுதான் இருக்கின்றாய். உனக்கு செய்யக்கூடாது என்ற மனது கிடையாது, செய்ய முடியவில்லையே என்கின்ற வருத்தம்தான். உனக்கு அதை செய்யக்கூடிய அனைத்து திறமைகளும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ உன்னிடத்தில் உதவி என்று கேட்பவர்களுக்கு செய்யாமல் விட்டுவிட மாட்டாய். அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல செயல்களையும் கண்டு நீ மனநிறைவடைந்து விடு. மனநிறைவான வாழ்க்கை என் பிள்ளைக்கு மிகவும் அவசியம் அல்லவா? என் தங்கமே, அப்பன் உனக்கு இந்த வாக்கினை எல்லாம் தருகிறேன் என்றால் நீ இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கும் நம் அப்பன் காவலாக நிற்கின்றான். நமக்கு ஒன்று என்றால் அவன் நிச்சயமாக கேட்பான். நமக்கு தீயதை செய்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுப்பான் என்று. என் பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை இந்த கருப்பனை கண்டவுடன் உனக்குள் வருகின்ற வீரம், எல்லாம் நடக்கும் என்று உனக்குள் தோன்றுகின்ற உன்னுடைய அந்த நல்ல எண்ணம், இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பனின் அன்பு என்னவென்பதனை நீ கண்டதில்லை அல்லவா? இனிமேல் நீ கண்கூடாக காணப்போகின்றாய். இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்திருக்கின்ற தீய சக்திகளுக்கு மிக பெரிய ஆட்டத்தை கொடுக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நுழையவே கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். யாரை கண்டும் பயந்திடாத என் குழந்தை, இனிமேலும் யாரையும் கண்டு மனதிற்குள் பயத்தை மட்டும் வளர்த்து விடாதே. பயம் உன்னையும் உன் வாழ்க்கையையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதனை மறந்து விடாதே.
நான் உன்னை காப்பாற்ற எந்த நேரத்திலும் ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு, என்ன கஷ்டம் வந்தாலும் மனதை தளர விடாமல் அப்பனின் கரம் பிடித்து நடக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு நடந்து செல். நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். என் குழந்தையே, உனக்கு என்றுமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும்.